Hello everyone, நான் Evangelin. Siva Karthikeyan அவர்களோட இந்த கார்டனிங் வீடியோ வைரல் ஆகிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் என்னோட மனசுக்குள்ள பல கேள்விகள் எழுந்தது. அதை உங்க கூட ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்தேன். இதே மாதிரி போன வருஷம் லாக்டவுனில் தளபதி விஜய் அவர்கள் கார்டனிங் பண்ணுற மாதிரியான பிக்சர்ஸ் வெளியானது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு 4 நாள் அதை பற்றி பேசிட்டு எங்கள் தளபதி மாசு அப்படின்னு பேசிட்டு அதுக்கு ஒரு லைக்கை போட்டு அடுத்த வீடியோவுக்கு போயிட்டு இருந்தோம். அதே நம்ம திரையுலகத்தில் அவங்க வெளியிடுற சினிமா படங்களில் அவங்களோட டைலாக்ஸ், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் அவங்க லைஃப்பில் இந்த மாதிரி செய்கிற காரியங்களை ஏன் நம்ம ஃபாலோ பண்ணல, லைக் பண்ணுறதோட ஏன் நிப்பாட்டிட்டோம் அப்படின்றது தான் என்னோடய ஃபஸ்ட்டு கொஸ்டின். தளபதி விஜய், சிவகார்த்திகேயன் இவங்க மட்டும் இல்லாமல் பல பிரபலங்கள் இந்த லாக்டவுன் காலத்தில் தங்களோட பிஸியான ஷெடியூல்லையும் அவங்க கார்டனிங் பண்ணுற மாதிரி, டெரஸ் கார்டன் அமைக்கிற மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்டு வராங்க. நம்ம லாக்டவுனில் ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது தான் என்னோடய செகண்ட் கொஸ்டின். கார்டனிங் பண்ணுறது எவ்வளோ நல்லது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக 3 பெனிஃபிட்ஸ் இதுலேருந்து கிடைக்குது. ஃபஸ்ட்டு ஒன், அதுலேருந்து வர்ற விளைச்சல். இது மூலமாக நம்மளும் நம்ம குடும்பமும் இயற்கையான உணவை சாப்பிட முடியுது. வேதிப்பொருட்களே கலக்கப்படாத நல்ல ஒரு உணவுப் பொருட்களை நம்மளால் சாப்பிட முடியுது. செகண்ட் ஒன், பெஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர். இயற்கையை விட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுற ஒரு காரியம் உலகத்தில் கிடையவே கிடையாது. இந்த தோட்டங்கள், இந்த இயற்கை கிட்ட போய் நின்று நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோடு நின்னோன்னா ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் 3வது என்னதுன்னா எக்ஸசைஸு. நம்ம அந்த கார்டனிங்கில் பண்ணுற மண்வெட்டிகளை பிடிச்சி குழி தோன்றதாக இருக்கட்டும், தண்ணீர் பாய்ச்சறதாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் தான். இது எல்லாமே நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக பெனிஃபிட்ஸை நமக்கு தரும். வேலைக்காரன் படத்தில் வர்ற மாதிரி உலகின் தலை சிறந்த சொல் செயல். நம்ம யாரோட ரசிகன், ஃபேன் அப்படின்றத நம்மளோட செயல் மூலமாக நம்ம வெளிப்படுத்துவோம். அதிகமான மரங்களை நடுவோம், காடுகளை உருவாக்குவோம், தோட்டங்களை உருவாக்குவோம், அழிந்து கொண்டு வர்ற இந்த இயற்கையை பாதுகாப்போம், நம்மளோட வருங்கால சந்ததிகளுக்கு வாழ கொஞ்சம் வழியை விட்டு போவோம். இந்த வீடியோ எத்தனை பேருக்கு ரீச் ஆகும், எந்த வருஷத்தில் ரீச் ஆகும்னு எனக்கு தெரியல. நீங்கள் எந்த வருஷத்தில் பார்த்தாலும் கார்டனை உருவாக்குறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். வாழ்க தமிழகம். நன்றி, வணக்கம்.